நான் பர்சனலா ஒண்ணு கேட்கணும்னு நெனச்சேன். இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நெறைய கிரிட்டிசிசம்ஸ் வந்து ஹிப்ஹாப் தமிழா மேல இருக்கும். மியூசிக் வந்து நெறைய வந்து லைக் டியூன்ஸ் நெறைய யூஸ் பண்றாங்க. அதாவது நெறைய லேயர்ஸ் யூஸ் பண்றாங்க. அது கொஞ்சம் இதுவா இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் நெறைய சொல்லுவாங்க. அண்ட் இன்னொன்னு ஒண்ணு வந்து இந்த நெறைய எல்லா பாட்டுலயுமே இந்த ஹே ஹேன்னு ஒண்ணு சொல்றாரு அப்படின்ட்டு சொல்லி, அவரே ஒரு பாட்டுல வந்து ஹே ஹே ஹேன்னு நான் 7 டைம்ஸ் சொல்றேன். இருந்தாலும் ஐ கெட் பெய்ட் அப்படின்ற மாரிலாம் அத அவரு இது பண்ணிருப்பாரு. ஸோ இந்த மாரியான கிரிட்டிசிசம்ஸ்லாம் எப்படி ஹிப்ஹாப் தமிழ் ஆதியா நான் வந்து எடுத்துக்குவாரு. உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு தெரியும்ல. ஸோ ப்ரோ அதுதான் அது பெருசாவே எடுத்துக்கிறது இல்லையே ப்ரோ. இது இப்போ வந்து ஹே ஹேன்னு வருதுன்னா, நாங்க ஒண்ணு ஒரு விஷயம் பண்றப்போ, அது ஆட்டோமேட்டிக்கா வரப்போ, அது நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறதுனால தான் அது. இப்போ கிரிட்டிசிசம் எல்லாத்துலயும் இருக்க தான் செய்யும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ப எது நல்லதோ எடுத்துக்கலாம். ஓகே கேட்டுக்கலாம், புரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான். அத வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு, அந்த மாரிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. அவர் எப்பவுமே ஜென்ரலாவே ஒரு மாரி சில் மூடு. என்ன பிரச்சனையா இருந்தாலும் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு சில்லா தான் எல்லா பிரச்சனையா இருந்தாலுமே ஹேண்டில் பண்றது. ஸோ இந்த சீரியஸ் ஆகுறதோ, டென்ஷன் ஆகுறதெல்லாம் கிடையாது.